லைஃப் இஸ் பீப்புள் வாட்ஸ்அப் கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ டே 4 இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து கொடைக்கானல் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே லோடட். ஸோ கிளம்ப வேண்டி தான் பாக்கி. ஸோ போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஸ்டே டியூன்ட். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கிளம்பியாச்சு, வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ பரத் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ லெட்ஸ் செட் கோ. ஸோ இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது. ஆக்சுவலி ஒரு ரெயின் பேண்ட் ஒன்று வாங்கினோம் இல்லையா, அது கொஞ்சம் மாற்றணும். ஸோ அந்த பர்சன் அங்கே எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் டு கோடை. ஓகே கைஸ், போயிட்டே பேசுகிறேன். Deep in the shadows, I know it's hard to put one foot in front of the other. So far is the echo, where do we start? கைஸ், எனக்கு ஆக்சுவலி சென்னையிலேருந்து கிளம்பும் போதுலேருந்தே வீல் வாபிள் இஷ்யூ இருந்தது. ஸோ அது வீல் அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணணும், ஒன்றும் இஷ்யூ இருக்காது இந்த ட்ரிப்புக்குன்னு சொன்னதுனால நான் வந்துட்டேன். பட் ஓவர் த ரைடு எனக்கு ரொம்ப வாபிள் ஃபீல் பண்ணதுனால இன்றைக்கி லக்கிலி இந்த பக்கம் ஏர் செக் பண்ணலான்னு வரும்போது பரத் ப்ரோ எதுக்கும் பார்த்துலான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா வீல் அலைன்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதான் அதை ரெடி பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருக்கோம். இங்கே ஈகிள் டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வள்ளியூர்னு நினைக்கிறேன். வள்ளியூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது இந்த ஷாப்பு. ஸோ அங்கே தான் இருக்கும். முடிச்சுட்டு இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் கிளம்பிடும். என்ன கைஸ், பொம்மை கூட சண்டை போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஏஞ்சல் டீ ஷாப் இங்கே வந்திருக்கோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெயின் பேண்ட் இஷ்யூ இருக்குது, மாற்றி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆள் வந்துட்டுருக்காங்க. டயர் வாப்ளிங் இஷ்யூ சால்வ்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதோ சம் இஷ்யூ இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்குது. அது டயரில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ சென்னை போனோடனே தான் கொஞ்சம் பேசி அதை ரெடி பண்ணணும். ஸோ கைஸ், ரெயின் பேண்ட் அவர் கொண்டு வந்தோடனே வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ ஸ்டேடியம் கைஸ். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரைட்டில் இன்னொரு ரைடரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் நம்மளோட கூட வராரு. ஸோ இவங்களோட ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், கண்டினியூஸ் ரைடிங். நடுவில் ஒரு சின்ன மெஸ்அப்னால எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கண்டினியூஸாக அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வேற மாதிரி இருக்கு. ஸோ பின்னாடி பாருங்க, ஃபுல்லாக மலை வயல் தான், மயில்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ கேமராவில் கிளியராக உங்களுக்கு தெரியாது, பட் கிட்ட போனால் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. மலையிலேருந்து மான் மயில் எல்லாமே இறங்கி வரும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின். கைஸ், அந்த இடத்துல தெரியுதா மழை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. Time to let go of all your fears. Guys, look at the view. தெரியுதா? ஃபுல்லாக மவுண்டன்ஸ் அங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. ஸோ போயிட்டே இருக்கும். Stand up beside me, don't you hide. We can build a better place if we can just find a way. Then we can live a better day. Rise from the ashes. ஸோ பீப்புள் போயிட்டே இருக்கோம். ஸோ ஆன் தி வேல பெட்ரோல் அடிக்கணும், நீங்கள் நிறுத்தியிருக்கோம். ஸோ பாருங்கள், கிளைமேட் வேறு லெவல் கைஸ். செம்ம க்ளவுடி, அங்கங்கே மழையும் பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் நனைஞ்சிக்கிட்டே தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே பரத் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளோட பார்த்தீங்கன்னா இன்னொரு கோ ரைடரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. சீக்கிரமாக ஒரு வீடியோவில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி பாருங்கள், பேக்ட்ராப் வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் டீம் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆல்ரைட் வியூவர்ஸ், போயிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் மேலே ஏற ஆரம்பிச்சோம். ஸோ அங்கே போய் உங்ககிட்ட பேசுவோம். பீப்புள் சூப்பர் த்ரில்டு. எஸ், நம்ம கொடைக்கானல் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஏற போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ்.
செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து கிளம்புனதுலேருந்தே மழை தான். இன்றைக்கும் வந்து மழை விட்டு வைக்கல, நனைஞ்சிக்கிட்டே செம்ம க்ரேஸியாக மேடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முன்னாடி சீனுவும் பரத்தும் போயிட்டுருக்குறாங்க. ஸோ மழையில் ட்ரைவ் பண்ணுறது நிஜமாகவே வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ட்ரைவ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ சூப்பர் க்ரேஸி கைஸ். ஸோ கைஸ் ஸ்டில் ரைட் இஸ் கண்டினியூயிங். ஸோ போயிட்டே இருக்கேன், ஏறிட்டே இருக்கோம் மலை மேலே. ஸோ மழை ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ பீப்புள் மழை இப்போ கொஞ்சம் நின்று இருக்கு. ஸோ நானும் ட்ராகனும் போயிட்டே இருக்கோம், மலை மேலே ஏறிட்டே இருக்கோம். பிட்ச் டார்க், நம்மளோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் ட்ரைவ் பண்ணுறது க்ரேஸியான ஒரு ஃபீலு. ஸோ ஹைவேல ட்ராவல் பண்ணவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் மேலே வந்தாச்சு. ஸோ கூகுளோட சொதப்பல்ஸ். ஸோ ஹோட்டல் ஆல்ரெடி புக்டு, அதை தேடி அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ பீப்புள் அட் லாஸ்ட் வி கோன் ரீச். ஸோ நம்மளோட ரெசார்ட் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்களா போகிற இந்த வழியே எப்படி த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிட்ச் டார்க்காக இருந்தது. நம்மளுடைய வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் தான் ட்ரைவ் பண்ணோம். ரொம்ப குறுகலான பாதை, ஓட்டுறதுக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. Guys, successfully we made our trip. So வந்தாச்சு கோடைக்கு. ஸோ வேறு லெவல். ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்படியே கேமரா காமிச்சு திருப்பி காமிச்சாங்க காட்டு உள்ளூர் ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறீங்க. நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ Day 4 ஸோ வந்தாச்சு கொடைக்கானலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட். ஸோ பின்னாடி வியூ பாருங்க. ஸோ குளிர் பின்னி எடுக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல். ஸோ நேற்று வரும்போதே வந்து சரியான மழை அடித்து பின்னி எடுத்துருச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரத் அண்ட் சீனு வந்து கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி சைட் வியூவிங்க்கு. ஸோ நான் கொஞ்சம் லேட்டு எழுந்திரிச்சது. நேற்று ஹோல் டே ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஸோ கைஸ் இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ சைட் சீயிங்க்கு போகலான் இருக்கேன். லெட்ஸ் சி. வியூவர்ஸ், நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில். ஸோ திஸ் இஸ் த வியூ. சூப்பா ஆக்சுவலி குளிர் தாங்கலை, செம்மையாக பின்னி எடுக்குது. ஸோ வியூவர்ஸ், இது தெரியுது இல்லையா, இந்த வழியில் தான் நாங்கள் வந்தோம். நைட்டு செம்ம இருட்டு. இந்த பாதையில் வண்டி ஓட்டிகிட்டு வர்றதே வேறு லெவல் ஆஃப் த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ தங்கியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஒரு கார்டன் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஸோ ஸோ கைஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ கிட்ட இருக்கிற பிளேசஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே கனெக்டட். I'll talk to you. போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியில் போகிற வழி. ஸோ வேக்ஸ் மியூசியம் போயிட்டுருக்கேன். போயிட்டு I'll just talk to you. Guys, வேக்ஸ் மியூசியம் போர்ட் போட்டிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் we came. போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம வேக்ஸ் மியூசியம் வந்தாச்சு. ஸோ இதுதான் போகிற வழி. வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அக்காவை மீட் பண்ணோம். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 32 வருஷம். இந்த அக்கா பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் பேசுவாங்களாம். ஸோ இங்கே பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா உங்கள் கடை பற்றி சொல்லுங்க. ட்ரை ஃப்ளவருங்க. ட்ரை ஃப்ளவர் வாடாது. சரி, எத்தனை வருஷம்னாலும் வாடாது. ஒன்று உங்களுக்கு நீங்கள் இப்படி கேரண்டி பார்த்து தான் இங்கே போய் பூ வாங்க. கேரண்டியாக இருக்கு ட்ரை ஃப்ளவர். ஓகே, 5 இயர்ஸ் ஆனாலும் வாடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா, இந்த லீஃப் வந்து அப்படியே பேப்பர் மாதிரியே இருக்குது மெட்டீரியல் வந்து. ஸோ இங்கே உள்ள இந்த பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆனாலும் வாடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்காவோட கடை தான். இங்கே வேக்ஸ் மியூசியம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் வேக்ஸ் மியூசியமோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. ஸோ வந்து பர் ஹெட் 50 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. கேமராஸ் அலவுடு. வந்து கேமராவுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 வேக்ஸ் ஸ்டாச்சூஸ் இருக்கான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், சோட்டா பீம் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து ஒரு 30 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆன்மீக பெரியவர்கள், காந்திஜி சிலை அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ கைஸ் இதுதான் உள்ளே வர என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். என்னோட குரு அவரோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க, நம்மளோட ஆதிசங்கரர். ஸோ அப்படியே ரியலாக பார்த்த மாதிரியே இருந்தது. ஸோ பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் வந்து அவ்வளோ நுணுக்கமாக அவங்க செஞ்சுருக்குறாங்க. ஸோ அவரோட அந்த தண்டமாகட்டும் எல்லாமே, அதை தொடர்ந்து நம்மளோட காந்திஜியோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்குறாங்க. அகெயின் அவ்வளோ பர்ஃபெக்ட் டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஸ்கின்ல இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே. ஸோ அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காதி தான். ஸோ அந்த புக் வைக்கிற ஸ்டாண்ட் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ அருமையாக அவங்க வந்து இதுக்காக ரியலாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஸோ இது பண்ணுறதுக்கு ஆல் டுகெதர் அவங்களுக்கு 8 வீக்ஸ் டைம் எடுத்திருக்கு. ஸோ அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது தான் அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப அருமையாக அதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ பீப்புள் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அருமையான வந்து கிறிஸ்து பிறப்பு அந்த குடிலுக்குள்ளே அந்த ஒரு செட்டப் அழகாக வந்து வேக்ஸில் வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சோஷியல் தாட்டோட இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு நோ டு ட்ரக்ஸ்னு ஒரு போர்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வழியாக தான் ஆக்சுவலி நான் ஏறி வந்தேன் மேலே. ஸோ இந்த படி வழியாக தான் நீங்கள் வரணும். அப்படியே வந்தால் இந்த ஸ்டாச்சு, அதை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பீப்புள் இது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபேமஸான டாவின்சியோட ஓவியத்தை தான் இங்கே வேக்ஸ் ஸ்டாச்சூஸாக வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வியக்கத்தக்க விதமாக இருந்தது. ஏன்னா 1-2 சிலைகள் பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இவ்வளோ பெரிய செட்டப்பை பண்ணுறதுன்றது அவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகள் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ நிறைய டைம் அண்ட் நிறைய எஃபர்ட் இதுக்காக போட்டிருக்கிறாங்க. அகைன் 8 வீக்ஸ்க்கு மேலே இது வந்து டைம் எடுத்திருக்கு. அண்ட் வேக்ஸும் கூட நிறைய இதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே இருந்த இன்ஃபர்மேஷன் போர்டை பார்த்து உங்களுக்காக என்னோட குரலில் பதிவு செஞ்சுருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வாய்ஸ் இதில் கேப்சர் ஆகலை. ஸோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ இதில் இருக்கிற நுணுக்கங்கள் பாருங்கள். அதில் இருக்கிற அந்த பன்னெலாம் கூட வந்து வேக்ஸில் அவ்வளோ அழகாக வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது நேரில் வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. குறிப்பாக வந்து கிட்ஸ் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து இந்த செட்டப்பை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், ஒருத்தர் டோலக் வாசிக்கிறாரு, ஒருத்தர் தபேலா வாசிக்கிறாரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிச்சிட்ருக்காரு, மேலேருந்து ஒருத்தர் அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கிறாரு. ரொம்ப அழகாக இந்த இடத்த வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா வெளியில் இருக்கிற குளிருக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ இதுவாக வார்மாக இருந்தது. அப்படியே இந்த இடத்த பார்க்கும்போது மெய் மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து பிடித்திருந்தது. ஸோ கிருஷ்ணர், ராதை அண்ட் கோபிகாஸோட வந்து இந்த ஒரு அருமையான செட்டப்பை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அகைன் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த டீட்டெயிலிங் தான் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அகைன் இதுக்கும் வந்து ரொம்ப கால நேரம் எடுத்திருக்கு. அவங்களுக்கு நிறைய உழைப்பு இதுக்காக போட்டிருந்துருக்குறாங்க. ஸோ மறக்காமல் கொடைக்கானல் போனால் இந்த மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணருடைய சிலையும் சாரதா தேவி அவர்களுடைய சிலையும் வடிவமைச்சிருந்தாங்க. அகெயின் வந்து டீட்டெயிலிங் வேறு லெவல். அதை தொடர்ந்து என்னுடைய குரு சாய்பாபா அவருடைய சிலையை வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அவங்க வந்து பெருசாக எதுவும் விளம்பரங்கள் எதுவுமே கூட பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஃபன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இதை தாண்டி அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாச்சு எனக்கு ரொம்பவே வந்து என்னை மூவ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிச் அண்ட் புவருக்கு நடுவில் இருக்கிற கேப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த ஸ்டாச்சு வந்து அவங்க வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்கும்போது ஒரு முள் தைத்த உணர்வு. ஸோ அது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம்.
ஸோ இங்கே வந்து கிறிஸ்துவ பெரியவர்களுடைய சிலை 2 சிலைகள் வந்து இங்கே வடிவமைச்சிருந்தாங்க. அது யார் என்னன்ற இன்ஃபர்மேஷன் நான் முன்னவே சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன், பட் வாய்ஸ் கேப்சர் ஆகலை, என்னால் திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த சிலைகளும் இங்கே நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து போனால் எனக்கு ரொம்ப பிடித்த 2 நபர்கள். ஒருத்தர் ஓஷோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிறிஸ்வின்ஸ் சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஓஷோவுடைய 5 அற்புதமான புத்தகங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு இவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, துறவி எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அவர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவிசங்கர், அவரும் ஒரு துறவி தான், ஒரு குரு. ஸோ இவங்க 2 பேரோட இந்த சிலை இங்கே மியூசியம் வந்து இங்கே முடியுது. ஸோ இவங்களை தொடர்ந்து அப்படியே வெளியில் போகிற வழி தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இங்கே வச்சுருக்காங்க. மகாத்மா காந்தி, ஸோ புத்தரோட ஃபேஸஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த மியூசியம் இதோட முடியுது. ஸோ அப்படியே வெளியில் போகிற வழி. ஸோ இங்கே ஒரு ஓடிங் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம வெளியில் போக வேண்டியது தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸு விளையாடுறதுக்காக ஒரு சின்ன இது வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிட்ஸு நான் முன்னவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ திறந்துட்டுருக்காங்க, உள்ளே போகிறோம். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பவர் ரேஞ்சர்ஸோட இந்த வேக்ஸ் டால்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோட்டா பீம், கிருஷ்ணர் அண்ட் இந்த 2 பேர் யாருன்னு தெரியல. ஸோ கிட்ஸ் பார்த்தா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக இங்கே வந்து பவர் ரேஞ்சர்ஸ் செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் மிஸ்டர் பீன். அண்டு பக்கத்தில் இந்த முட்டைக்கண்ணை யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அண்ட் ஆங்க்ரி பேர்ட்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ சூப்பர்மேன் பாருங்கள் கெத்தாக நிற்கிறாரு. ஸோ ஆங்க்ரி பேர்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கலராக செம்மையாக இருந்தது. அண்ட் இங்கே 2 கேரக்டர்ஸ். அண்ட் இந்த பக்கம் வந்து இது டோரான்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆஃப் கேரக்டர்ஸ் தான், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தான். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ட்வீட்டி வச்சுருக்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் திருப்பினா பாலகணேஷா, குபேரன் அண்ட் சார்லி சாப்ளின். வேக்ஸ் மியூசியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே பாம்பர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கான். ஸோ அந்த ஃபால்ஸை போய் பார்க்கலாம். ஸோ அது பக்கத்துலேயே ரெண்டு ஃபால்ஸ் ஆக்சுவலி பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வில் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ கைஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. ஸோ இங்கே தான் பைக் விட்டுருந்தேன். ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்றீங்களா, வீட்டு சாப்பாடு இருக்குன்னு ரொம்ப கனிவாக கேட்டுட்டு இருந்தாங்க. கைஸ் நான் வரும்போது எப்படி இருந்தது இந்த ரோடு கிளியராக, எவ்வளோ ஃபாக் பாருங்கள் ரோடில். ரோடே ஆக்சுவலி தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். மரண மாசாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட். ஸோ இங்கே ஆம்பர் லேக் வியூ, அங்கேருந்து பார்த்தா லேக் வியூ சூப்பராக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ நான் போயிட்டுருக்கேன். இதுதான் அப்பர் லேக் போகிற வழி. ஸோ ஃபாகை பாருங்கள், மரண மாசாக இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தா லேக் வியூ செம்மையாக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட். கைஸ் அப்பர் லேக் வியூ. ஸோ இந்த இடம் தான் அது. இங்கே கொஞ்சம் கடைங்க அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வண்டி அங்கே போட்டிருக்கோம். ஸோ கைஸ் ஃபுல் ஃபாகு. ஸோ இங்கேருந்து பார்த்தா லேக் வியூ வந்து கிளியராக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ தட் ஜஸ்ட் கேம் ஹியர். ஆனால் சுத்தமாக ஒன்றும் தெரியல, செம்ம டென்ஸாக இருக்குது ஃபாகு. ஸோ ஜஸ்ட் ஐம் பீயிங் ஹியர். ஸோ இங்கே இந்த சைட் ரூட்டில் போனோன்னா இன்னும் கொஞ்சம் இடங்க பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஸோ கைஸ் இப்படி நேராக போனால் மேலே சூரியவான் ஆய்வகம், மேயர் முனை, பூம்பாறை, ரோஜா பூங்காலாம் இருக்கான். லெட்ஸ் கோ ஆன் எக்ஸ்ப்ளோர். கைஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மங்கீஸ். கைஸ் ரூட்டு வேறு லெவலில் இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் இட்.
ஸோ நம்ம சென்னையிலேயே இருந்துட்டு திடீர்னு ஓவர் சில்டு பிளேஸ்க்கு ஆக்சுவலி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல். மோர் ஆஃப் அ சென்னை கை. நான் அவ்வளோவா வெளியில் சுற்றினதே கிடையாது. ஸோ ஐ மீன் வெளியூருங்களுக்கு இந்த ஓவர் சில் கிளைமேட் எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அனாயிங்காக தான் இருந்தது. பட் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் இட். So guys, we just came to Guna Cave. So நம்ம அங்கே இது பார்த்தோம் இல்லையா, அப்பர் லேக். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 6 to 10 kilometers drive. ஸோ குணா கேவ் வந்துடலாம் நீங்கள். பட் கேவ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும், வியூ தெரியும்னு சொன்னாங்க. அண்ட் 10 rupees ஒரு ஆளுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஏறி போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ், ஜஸ்ட் குணா கேவ்ஸ் போகிற வழி தான். ஸோ மிஸ்ட்டு பாருங்கள். ஸோ வேறு லெவல். ஸோ போயிட்டுருக்கோம். லுக் அட் திஸ் சைட் ஃபுல்லாக மிஸ்ட்டு கைஸ். ஸோ பார்க்க போனவங்க திரும்பி வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு தலைவர் ஒருத்தர் சாப்பிட்டுட்ருக்காரு. கைஸ், இதுதான் குணா கேவ். ஸோ நம்ம குணா படத்தில் கமல்ஹாசன் சார் அந்த கேவ்குள்ளே இருக்கிற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ இந்த இடத்த பாருங்கள், லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பட் ஆனால் கைஸ், பசங்க ஒரே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க மேலே. ஸோ ரியலி ஆசம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஜஸ்ட் அங்கே ஒரு ஸ்டேர்ஸ் தெரியுது இல்லையா, அது வழியாக தான் ஏறி மேலே போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ், இது வழியாக தான் நீங்கள் மேலே ஏறி போகணும். ஸோ இந்த பாயிண்டில் ஸ்டாப் போயிடும். ஸோ கேவுக்கு போக முடியாது, கேவ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேனாட் see it. ஸோ யூ ஜஸ்ட் மூவிங். அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் அது மேலே இருந்தும் கேவை பார்க்கலாம். ஸோ நம்ம அது மேலே ஏறி போவோம். கைஸ், ஜஸ்ட் லுக் அட் த வியூ. ஃபாக் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபாக் டென்ஸ்டாக கவரப் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ இது மேலே வியூ பாயிண்ட். பட் யூ வாண்ட் டு கோ ஆன் தட். பார்த்துட்டோன்னா இந்த வழியாக இறங்க வேண்டியதுதான். ஸோ எப்படி போயிடலாம். கைஸ், ஆஃப்டர் கோவிட் க்ரௌட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் பீப்புள் ஆர் விசிட்டிங். இட்ஸ் குட் திங். இந்த வழியாக வந்தோம். ஸோ இப்படி இறங்கிடலாம். ஸோ கைஸ், இந்த இடம் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஃபுல் ஆஃப் ரூட்ஸ். Nature is always a mystery. Super guys. Guys, so இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாரை மீட் பண்ணோம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவராஜ் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஸ்னாப் எடுங்க. ஸோ என்டையர்லி வந்து சூப்பர்பான ஒரு வியூ, இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்னை இவர் தான் வந்து ஒரு கேப்சர் பண்ணி கொடுத்துருங்க மொபைலில். அவரோட இதை கூட விட்டுட்டு வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். வெல்கம். பார்த்தாச்சு. ஸோ திருப்பி பைக்கு கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ வரும்போது வே எவ்வளோ கிளியராக இருந்தது. லுக் அட் திஸ், ஃபுல் ஆஃப் ஃபாக். ஸோ வேறு லெவல் ஆஃப் மிஸ்ட். ஸோ ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட். பார்க்கலாம். see the way. ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா, சிவராஜ் செம்ம நல்ல மனுஷன். ஸோ கேட்டேன், பாப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஆஃப் மிஸ்ட்டு, ஃபுல்லி கவர்ட். ஸோ இப்போ பைக்கை ஒன்று ஓட்டிகிட்டு போனோம். லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் மழை கருணை காமிச்சதுன்னா நனையாமல் போயிடலாம். ஸோ கேம்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. ஸோ லெட்ஸ் see. கைஸ், கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குரங்குங்க செம்மாட்ட காசம். கைஸ், இந்த இடத்த பாருங்கள். ஸோ
ஸோ ஃபுல்லாக மரங்க தான், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. லெட்ஸ் see guys, இது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ பில்லர் ராக்ஸ் இந்த பக்கம் தான் இருக்குன்னாங்க. ஸோ அப்படியே அந்த சோலார் மியூசியமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் கோயிங் இன்சைட். ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see guys, look at this view guys. Wow, so crazy. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக ரோடு தெரியல, கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ காய்ஸ், ரூட்டை பாருங்கள், சுத்தமாக எதிர்க்கிற வண்டி எதுவுமே தெரியல, வேறு லெவலில் கவர் ஆகிருக்கு. குறிஞ்சி ஆண்டவர் கோவில் நீங்கள் ஒன்று இருக்குது, அது போகணுன்னு நினச்சேன். லெட்ஸ் see இங்கே சோலார் அப்சர்வேட்டரி மியூசியம் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ மேலே ஏறிட்டுருக்கோம். கைஸ், பில்லர் ராக்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இட்ஸ் ஓவர் மிஸ்ட். ஸோ அங்கே போகிறது வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ திருப்பி போகலாம். குறிஞ்சி டெம்பிள் அங்கே ஓப்பனில் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம ரூமுக்கு போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், குதிரை சவாரி பண்ணுறதுக்கு இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போட் ஹவுஸ். ஸோ இங்கே வந்து போட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த லேக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து அவர் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ லேக்கை சுற்றி வரவங்க இங்கே வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் கைஸ். லாஸ்ட் மினிட் ஷாப்பிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். ஸோ சார் தான் ஷாப்போட ஓனர். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். ராம்குமார். ஷாப் பேர் என்ன சார்? ஹரிஷ் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த யூக்கலிப்டஸ் தைலம், அப்புறம் இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், வெதர் ஜாக்கெட்ஸ், இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் மிட்டாய், இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க ஷாப்பை வந்து. அந்த சைடு நான் போய் ஷாப்பை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி லேடிஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒயிட் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கழுத்தில் போடுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆரம் ஸ்டைல் ஆஃப் திங்ஸ், இயரிங்ஸ், ஒயிட் மெட்டல், பிளாக் மெட்டல் இயரிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளிப்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் பசங்களுக்கு நிறைய இருக்குது கைஸ். இந்த மாதிரி நிறைய ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், சாய்பாபா ஐடல், இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய இங்கே பாருங்கள், வெங்கடேஷ பெருமாள் இது. ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு இங்கே நிறைய பொருள் வாங்கணும்னு ஆசை, பட் ஆனால் என்னால் கொண்டு போக முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ்னு. என்னோட குரு மகாபெரியவர். ஸோ நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி புத்தாஸ், அப்புறம் இந்த மாதிரி நைஃபு நிறைய இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், செயின்ஸு, இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸ், அதோட லைட் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இங்கே பாருங்கள், ராகவேந்திர சுவாமி. ஸோ இந்த கிருஷ்ணர் பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸு நிறைய இருக்குது. அப்புறம் விங் சைம்ஸ். இந்த புத்தர் பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. முருகர் பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ இந்த கிருஷ்ணர் ராதே பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இங்கே பாருங்கள் நிறைய சாய்பாபா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்கள் மாடியிலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாட்ஸு. கைஸ் லுக் அட் திஸ். வாவ், வேற லெவலில் இருக்குது. இந்த கடைக்கே ஒரு நாள் தனியாக வரணும் போல இருக்கு. பட் நமக்கு டைம் இல்லை. அப்படியே ரேண்டமாக நான் காட்டுறேன் பாருங்கள். பா, வேற லெவல் வச்சுருக்காங்க கைஸ், அன்பிலீவபிள். வாவ், இங்கே பாருங்கள் ரங்கநாதர். இங்கே பாருங்கள் வால் ஹேங்கிங்ஸ். வாவ், இந்த கஜலட்சுமி பாருங்கள் சூப்பராக இருக்கு கைஸ். இந்த ஹேங்கிங் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள். நிறைய எலிஃபேண்ட் கலெக்ஷன்ஸ் கைஸ். இந்த ஃப்ரேம் பாருங்கள் மார்வலஸாக இருக்கு. இந்த எலிஃபேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் மாபெரியவர், குருஸோட ஃபோட்டோஸ், ஃப்ராக்ரன்ஸ் பாருங்கள் கைஸ். கைஸ் இது பாருங்கள் இந்த ஃப்ரேம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு கைஸ். இது இன்னொரு பிளாக்கு. புத்தர் பாருங்க வேற லெவலில் இருக்காரு. இங்கே பாருங்க அம்பாள். கைஸ் இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாஸ்க்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க கைஸ். வாவ், பியூட்டிஃபுல் ஹேங்கிங்ஸ் பாருங்க. இந்த சைட் பாருங்க கைஸ். இந்த சிவன் பாருங்க, சிவன் பாருங்க சூப்பராக இருக்கு. இங்க சிவன் பார்வதியோட இருக்காரு. ஸோ கைஸ் இங்க பாருங்க பள்ளிக்கொண்ட பெருமாள். கைஸ் இங்க பாருங்க சிவன் பக்கத்தில் கணபதி. ஸோ இங்கே ஒரு ஸ்லீப்பிங் புத்தா ஸ்டாச்சு இருக்கு. வாவ் கைஸ், அதோட முடியல. இங்கே இன்னொரு பிளாக் இருக்கு. இங்கே பாருங்க நிறைய ஹேங்கிங்ஸ். ஸோ ஹேங்கிங் கலெக்ஷன்ஸ் உள்ள போய் பார்த்தோம். ஐயோ நிறைய பாருங்க இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வாசக்காலுக்கு மேலே மாட்டுற மாதிரி நிறைய வுட் ஒர்க் பண்ணது. ஸோ இங்கே பாருங்க வுட் ஒர்க் ஃப்ரேம்ஸ். பெருமாள். ஸோ இங்கேயும் நிறைய உடன் திங்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்ஸ் நிறைய இருக்கு. இதுதான் குறிஞ்சி ஆண்டவர் கோயில். அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கு இந்த ஷாப்பு. ஸோ பெரிய கடை, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காம கிவ் இட் அ ட்ரை. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ பாருங்க ரூம்லாம் அப்படியே மெஸ்டப்பாக இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இங்கே கோடை வந்ததுலேருந்து நான் ரூம் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. ஸோ சின்ன ரூம் தான், இவ்வளோதான் மொத்த ரூமே. ஸோ பரத் ப்ரோ அங்கே இருக்காரு. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் அவர் டூர். நாளைக்கு சென்னை கிளம்புறோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ ரியலி வி ஹேட் அ கிரேட் டைம்ல ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ஸோ வேற லெவலில் நாங்கள் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது சனி டே ரைடு, ஆனா நாங்க பார்த்தது மான்சூன் ரைடு. யா, சென்னையில இருந்து கிளம்புனதுல இருந்து நனைஞ்சு தள்ளிட்டோம். ஃபுல்லா மழை 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 தான். இங்க பாருங்க அவரோட ரெயின் ஜாக்கெட்ஸ் பின்னாடி. ஸோ என்னோடது இங்க இருக்கு. ஸோ போட்டிருக்கோம். ஸோ துணிங்க தான் காயில, பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த டே வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இந்த ட்ரிப் வந்து ரியலி ஆசம் ட்ரிப். ஐ ஷுட் ரியலி தேங்க் பரத். ஈவன் எங்களோட வந்து சிவகாசியில ஜாயின் பண்ணாரு சீனு. ஸோ வேற லெவல். அவரும் வந்து செம்ம ஃபன், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ லைக் எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ரைட். நல்லா என்ஜாய் பண்ணேன். நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு சோலோ ரைட் போகிற அளவுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. ஐ ஷுட் ரியலி தேங்க் பரத் ஃபார் திஸ். நிறைய சப்போர்ட் பண்ணாரு. யா,
ஸோ கைஸ் நாளைக்கு கிளம்பும்போது உங்க கூட திருப்பியும் நான் கனெக்ட் பண்றேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டார்ட் பண்ணி இது டே 7. ஸோ ஃபைனல் டே ஆஃப் ரைட். ஸோ இன்னைக்கு நாங்கள் கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச் சென்னைக்கு 500+ கிலோமீட்டர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி சேஃபாக போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஸோ பரத் உள்ள இருக்காரு. எல்லாமே ராப்டப். ஸோ இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ்ல இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ மழை கொஞ்சம் தயவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஸ்டே டியூன் கைஸ். கைஸ் எல்லாம் கட்டியாச்சு. ஸோ இங்கே பரத் வண்டியும் வந்து ரெடி. ஸோ மழை பெய்யாமல் இருக்கணும்னு நினச்சேன். லைட்டாக கொஞ்சம் தூரிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், கிளம்பலாம். ஸோ ஆல் செட், அவங்களும் ரெடி. ஸோ கிளம்ப போகிறோம். ஸோ பை பை டு கொடைக்கானல். ஸோ பீப்புள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் பரத்தோட சிஸ்டர் வீட்டுக்கு தான். நேற்றே போக வேண்டிய பிளானு. ஸோ நேற்று வந்து ஷாப்பிங் போனதுனால அங்கேயே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி இப்போது சென்னை கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் ரைட். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தான் இருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அப்படியே வந்து இங்கே பரத்தோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்தோம். இதான் அவங்க வீடு. செம்மையாக இருந்தது. உள்ள இன்டீரியர்ஸில் இருந்து எல்லாமே அவங்க மேஜராக அந்த ஃபார்ம்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கொட்டை எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் பரத் அவங்க சிஸ்டர் வீட்டிலேருந்து வெளியில் போகிற வே இது கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங் தான். இறங்குற இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 10-15 மினிட்ஸில் வில் பி லீவிங். இங்கே பாருங்கள், இறங்குற வழியில் ஒரு பியூட்டிஃபுல் நீர்வீழ்ச்சி. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ பீப்புள் இறங்குற இடத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கிடச்சிது. ஸோ பரத் ப்ரோ இங்கே வந்து ட்ரோன் விடணும் அப்படின்னு சொன்னதுனால வி ஜஸ்ட் கேம் ஹியர். ஆசமாக இருந்தது. சுற்றி மவுண்டன்ஸ். ஸோ அழகாக வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து அந்த மவுண்டன் மேலே விழற அந்த காட்சி வந்து வேறு லெவலாக இருந்தது. நடுவில் ஒரு அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி. சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். ஸோ பார்த்துட்டோம், கிளம்பிகிட்டே இருக்கோம். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணோம். நடு ரோட்டில் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டே இருக்கோம். Sorry ass DJ. ஸோ கைஸ் செகண்ட் பிரேக். ஆசை பேக்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப்பு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், ஹைவேஸில். ஸோ இங்கே தான் இருக்கும். பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் ஹைவேஸில் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். Still we are rolling on. Still we are on right. ஸோ போயிட்டே இருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஒரு டோல் தெரியுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2:45. போயிட்டே இருக்கோம் கைஸ். You can get some. கைஸ் ஆல் ஆஃப் சடனாக பரத்தோட வண்டி செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே திருச்சிராப்பள்ளிக்கிட்ட நிற்கிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு பஜாஜ் ஷோரூம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வெரி அன்ஃபார்ச்சுனேட். பார்க்கலாம். ஸோ கைஸ் வி ஹவ் அரேஞ்ச்ட் செயின் அண்ட் ஸ்ப்ராக்கெட்ஸ். ஸோ நத்திங் டு வரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் செயின் கிடச்சிருச்சு. சின்னு ப்ரோ தான் போய் வாங்கிட்டு வந்தார். ஸோ மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் செட் டு கோ. ஸோ தேங்க் காட். ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை, மேனேஜபிள் தான். ஸோ கைஸ் மாட்டியாச்சு. ஸோ ஒரு ஸ்பின் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பின் எடுத்துகிட்டு போயிருக்காரு பரத்தை. ஸோ இவர் தான் மாட்டி கொடுத்தாரு ப்ரோ. ஆமாம். ஸோ தினேஷ் ஒரு பேர். ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அவரோட ஷெட் இருக்கு, பார்த்துக்கோங்க. நம்ம சீனு ப்ரோ தான் ரொம்ப டயர்டாக இருக்கார். அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தார் செயினை. ஸோ பரத் ப்ரோ வந்துட்டு ஓகே சொன்னார்னா கிளம்ப வேண்டியதுதான். ஸோ மனுஷன் வந்துட்டாரு, ஓகே சொல்லிட்டாரு. ஓகேவா? ஓகேயா? ஸோ கிளம்ப வேண்டியதான். We are in the third break. Bharat bro and Chinu. So இன்னும் 253 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 hours பண்ணிடுவோம் ப்ரோ. 3 hours will be reaching Chennai guys. It's raining. Stay tuned. So guys, விழுப்புரம் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் திண்டிவனம். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபோர்த் பிரேக். இதுக்கப்புறம் லாஸ்ட் பிரேக் தான். ஸோ ஃபோர்த் பிரேக். ஸோ இன்னும் ஒரே ஒரு பிரேக், அதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிரேக். அதுக்கப்புறம் அவங்களுடைய
வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீனு ப்ரோ வந்து கிளம்புறாரு இங்கேருந்து. ஸோ பரத் ப்ரோ வந்து எனக்கு குரோம்பேட் வரைக்கும் கம்பெனி கொடுப்பாரு, அங்கேருந்து வீட்டுக்கு தனியாக தான். ஸோ டேக் ப்ரோ. So guys, at last we made it. என்ன ப்ரோ? Yes, at last we finished it. ஸோ சென்னை ரீச் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பரத் ப்ரோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன். ஸோ ட்ரிப் வந்து ஓவராலாக வேறு எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஃபார் நவ் டாடா, டேக் கேர். நீங்கள் எதாவது சொல்லுங்கள். தரமா இருந்துச்சு கைஸ். அப்படின்னா இந்த வாட்டி நாங்கள் வந்து இதுக்கு வந்துட்டு நார்மல் ரைட்ஸ் மான்சூன் ரைடு தான் சொல்லணும். பிகாஸ் ஃபுல்லாக மழையை தான் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். வேற லெவல். அண்ட் நிறைய கிராமம் வழியாக போனோம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளோஷர் கிடச்சி கம்ப்ளீட்டாகவே. டோம்ஸ்கட் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க. ப்ரோ வந்து கொஞ்சம் டிலேடாக போடுவார், பட் வேற லெவலாக இருக்கும். செம்ம ஷார்ட்ஸ்லாம் போடுவார், வெயிட் பண்ணுங்க. அவரோட சேனல் வந்து டோம்ஸ்கட், மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. நிறைய பைக்கிங் பற்றி அவர் வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டாடா சொல்லிடலாமா? கண்டிப்பாக. டேக் கேர் கைஸ், பாய்.